நாங்கள் மக்களோடு அதிகம் பழகின்றவர்கள் என்ற வகையிலே குறிப்பாக அ நோன்புக்கு பிறகு எங்களை சந்திக்கின்றவர்கள் உடனடியாக. நோன்புக்கு முன்னே இருப்பதை விட அதிகமான நோய்களோடு வந்து சந்திக்கிறார்கள். உண்மையிலே என்ன ரமலானுடைய உணவு அல்லது ரமலானுடைய ஆ ஆரோக்கியம் பற்றி பேசுகின்ற போது நாங்கள் சற்று உள்ளே நோக்கி சென்று பார்த்தால் இப்படி ஆக முடியாது. எனவே முதலாவது இது ஏன் என்பதை நாங்கள் பேச வேண்டும். குறிப்பாக நான் நினைக்கிறேன் ரமலான் என்றால் ரமலானிலே எவ்வாறு நாம் எமது பழக்கவழக்கங்களை வைத்துக்கொள்ள வேண்டும், எவ்வாறு எமது உணவு பழக்கவழக்கங்களை வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதிலே ஏற்பட்டிருக்கின்ற பிழை தான் இதற்கு காரணமாக இருக்கிறது என்பது உண்மையிலே வைத்தியர்களிடையே இது பற்றிய உணவு நியூட்ரிஷன் பற்றி கதைகளுடைய பிரதானமான கருத்தாக இருக்கிறது. அது எவ்வாறாக நாங்கள் உதாரணமாக நாங்கள் ஏனைய காலங்களில் 3 நேரம் சாப்பிட வேண்டிய சாப்பாடு நாங்கள் 2 நேரம் சாப்பிட்றோம். ஆனால் இந்த கலோரி என்று வார நேரம் உட்கொள்கிற அந்த கலோரி அளவு என்று பார்க்கின்ற நேரம் பொதுவான ஒரு இதுதான். நோன்பு காலத்தில் அதிகமான கலோரிகள் நாங்கள் உட்கொள்கின்றோம். அதை 2 நேரம் சாப்பாடாக இருந்தாலும் கூட கலோரி பிரமாணமும் கூடுதலாக உட்கொள்கிறோம். அதே நேரம் சாப்பாட்டுக்கு செலவழிக்கிற செலவுன்னு பார்த்தாலும் உண்மையிலே குறைவாக இருக்கணும் நோன்பு காலங்கள். ஆனாலும் சாப்பாட்டுக்காக செலவழிக்கிற செலவும் கூடுதலாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் 2014-15 ஜித்தாவை பேஸ் பண்ணி செஞ்ச ஒரு ஆய்வும் சொல்லுது என்னென்னா, முஸ்லீம் குடும்பத்தில் ஒரு மாதத்துக்குரிய இந்த செலவு சாப்பாட்டுக்குரிய செலவு வந்து 30% கூடுதான் ரமலான் மாதத்தில், அந்த நோன்பு பிடிக்கிற மாதத்தில். ஆனால் அப்படி வர இயலாது. ஆகவே இந்த கலோரி விஷயம் தான் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். எங்களோட கலோரியை நாங்கள் பேர்ன் அவுட் பண்ணுற செயற்பாடுகள் குறைந்து உட்கொள்கிற அந்த கலோரியோட அளவு கூடுறது தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கும்.